கோயில்களின் தல வரலாறு நம்மை வியக்க வைக்கும், ஆச்சரியப்பட வைக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில் தான் சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோவில். இந்த கோவிலில் சிலை வடிக்கிறதுக்காக முத்தரச சோழன் அப்படிங்கிறவன் சில்ப முனிவர் அப்படிங்கிற சிற்பிக்கிட்ட முருகன் சிலையை வடிவமைக்க சொல்கிறான். அவர் ஒரு சித்தர், நல்ல தேர்ந்த சிற்பியும் கூட. அவர் ஒரு அழகான ஆறுமுகன் கொண்ட முருகர் சிலையை வடிவமைக்கிறார். அந்த சிலையோட அழகில் பிரமிச்சு போன அந்த முத்தரச சோழன் அவரோட கெட்ட விரலை தானமாக வாங்கின்றான். இனிமேட்டு இந்த மாதிரி சிலையை எங்கேயும் அவர் உருவாக்கக்கூடாதுன்னு. அந்த கட்ட விரல் போனாலும் ஒரு சிறுமியோட உதவியோட இன்னொரு சிலையை உருவாக்குறாரு. அதுவும் சிக்கல் சிலையை போலவே அழகாக வந்துடுது. இதை பார்த்த அந்த முத்தரச சோழன் கோபம் அவரோட கண்களையும் குருடாக்கிடுறான். அப்போ அந்த சில்ப முனிவர் ஒரு சிறுமியோட உதவியோட இன்னொரு முருகன் சிலையை உருவாக்குறாரு. அந்த சிலையும் முன்னாடி செஞ்ச 2 சிலை மாதிரியே ரொம்ப அருமையாக வந்துடுது. அந்த சிலையை செதுக்கும் போது சிறுமியோட கையில் ஒளி பட்டுருது. அந்த சிறுமி கையிலேருந்து தெரிக்கிற ரத்தம் இந்த முனிவரோட கண்ணில் பட்டு இந்த முனிவருக்கு கண் பார்வை கிடச்சிருது. உடனே அந்த சிறுமி முருகனாக மாறி அந்த முனிவருக்கு காட்சி தராரு. அந்த முனிவர் பழைய நிலைமையை அடைஞ்சிடுறாரு. அந்த முனிவர் சித்தி பெற்ற இடம்தான் 8 கண் முருகன் கோவில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த 3 சிலையும் பொறவாச்சேரி, 8 கண், 8 குடி ஆகிய 3 இடங்களில் பிரதிஷ்டை செய்கிறாங்க. இந்த 3 கோவிலையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக சிக்கலில் இருக்கிற சிலை இந்த சிலையை போல் ஒரு ஐம்பொன் சிலை. சிற்பி வடிவமைச்ச ஒரிஜினல் சிலை 8 கண் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. வாங்க இந்த 3 கோவிலையும் நம்ம போய் பார்க்கலாம். அந்த சில்ப முனிவர் அப்படிங்கிற சிற்பி வடிவமைச்ச ஆறுமுகம் சிலை இதுதான் ஒரிஜினல் சிலை. இது சிக்கல் முருகன் கோவில் பக்கத்தில் புறவாச்சேரிங்கிற ஊரில் இருக்குது. இது எண்கண் முருகன் கோவில். பழைய கால கோவில். அந்த ஆறுமுகம் முருகரோட சிலை இருக்கிற கோவிலில் இது ஒன்று. இந்த கோவிலில் இப்போ மராமத்து பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அழகான அமைதியான கிராமத்தில் இருக்கிற கோவில். இதுதான் அந்த முருகர் சிலை. ஆறுமுகம் சிலை. இது புறவாச்சேரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதை பாருங்கள், நல்லா ஊற்று பாருங்கள். காலில் நரம்பு புடச்சிருக்கிறதெல்லாம் நல்லா நமக்கு தெரியும். மார்பில் நகைகள்லாம் இருக்குது. கை புறங்கை நரம்பு புடச்சிட்ருக்கிறது பாருங்கள். நரம்பு ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருப்பார். இந்த முருகன் சிலை மயில் எப்படி சாஞ்சிட்ருக்கு பாருங்கள். இந்த முருகன் சிலைக்கு 6 முகமும் இருக்கும். 3 முகம் நமக்கு நேராக தெரியும். மீதி 3 முகத்தை பார்க்குறதுக்கு பின்னாடி கருவறையில் கண்ணாடி வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் கண்ணாடி தெரியலை.
முருகர் அழகாக ஒரு காலை மயில் மேலே தூக்கி போட்டு உட்காந்துருக்காரு. இந்த கோவிலில் கண் பார்வை குறைவு பெற்றவங்க வேண்டுதல் பண்ணி நிறைவேற்றினா கண் பார்வை நல்லா திரும்பும் அப்படிங்கிறாங்க. இதுதான் சிக்கல் சிங்காரவேலர் சன்னதி. இதுதான் அந்த சில்ப முனிவர், அவரோட கோவில் இங்கே இருக்குது. அந்த கதையை படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது 8 கண் முருகன் கோவில். மராமத்து வேலை நடந்துட்டுருக்கு. கோவிலின் முன்பக்க ராஜகோபுரம் வேலை நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலுக்கு முன்பக்கம்தான் அந்த சில்ப முனி அப்படிங்கிற சித்தரோட சமாதி இருக்குது. இதுதான் அந்த சமாதி. இங்கே விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வடிவமைச்ச சிலை 3 கோவிலில் இருக்குது. 8 கண், பொறவாக்குடி, பொறவாச்சேரி, 8 குடி. இது சிக்கல் சிங்காரவேலன் சன்னதி. இந்த கோவிலில் மூலவருக்கு பதிலாக ஐம்பொன்னானால முருகன் சிலை இருக்குது. ஆக்சுவலாக அந்த சிலை சிக்கலில் இல்லை. சிக்கலில் உற்சவர் சிலை தான் இருக்குது. சிக்கலுக்கு பக்கத்தில் என்கண் அப்படிங்கிற ஊரில் தான் அந்த ஒரிஜினல் சிலை இருக்குது. அந்த சிற்பி வடிவமைச்ச ஒரிஜினல் சிலை இது. சிக்கல் சிங்காரவேலன் சன்னதியோட உள்பக்க தோற்றம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயில் தான் இது. சிக்கல் சிங்காரவேலர் சன்னதியும் இந்த பெருமாள் சன்னதியும் பக்கத்தில் இருக்குது. இதுதான் அந்த பொறவாச்சேரி கோவில். அந்த சிற்பி வடிவமைச்ச ஒரிஜினல் சிலை இங்கே தான் இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்தோமே அந்த சிலை இந்த கோவிலில் தான் இருக்குது. இந்த கோவிலில் கூட மராமத்து வேலை நடந்துகிட்ருக்கு. இது அறநிலையத்துறை கீழே வராது, தனியாரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆக்சுவலாக இந்த ஊரோட பேர் பொருள் வைத்த சேரி, காலப்போக்கில் பொறவாச்சேரி அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கோவிலில் மராமத்து பணி கும்பாபிஷேகத்துக்காக நடந்துட்டு வருது. இதுக்கு கோவிலுக்கு வெளியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, பொருள் வைத்த சேரி. அதுதான் இந்த ஊரோட ஒரிஜினல் பெயர். காலப்போக்கில் பொறவாச்சேரி அப்படின்னு மறுவிடுச்சு. நமக்கு தெரியாத கதைகளை கொண்ட நிறைய கோவில் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இது ஒரு கோவில். இந்த கோவில் அந்த முருகர் சிலை இருக்கும் மூன்றாவது கோவில்.
இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டுக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. திருக்குவளை அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த ஊர். எட்டுக்குடி முருகன் கோவில். இந்த எட்டுக்குடி முருகன் கோவில், கொரவாச்சேரி, எண்கண் முருகன் கோவில், இந்த 3 கோவிலையும் அந்த சிற்பி வடிவமைச்ச சிலை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. 3 முருகன் சிலையும் ஒரே மாதிரி இருக்கும். மூன்று முருகன் சிலையும் ஒரே மாதிரி இருக்குது. இது மூலவர் சிலை கொரவாச்சேரி, எட்டுக்குடி, எண்கண் அப்படிங்கிற 3 கோவிலையும் இருக்குது. இதே உருவத்தோட உற்சவர் சிலை தான் சிக்கல் சிங்காரவேலன் சன்னதி. இந்த சிக்கல் சிங்காரவேலன் சன்னதியில் மூலவரை வைக்கிற ஆகமம் ஒத்து வரல அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி கொரவாச்சேரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சிக்கல் சிங்காரவேலன் சன்னதியோட குருக்கள் சொன்னார். சிக்கல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த கொரவாச்சேரிங்கிற ஊர். ஒரு நாளில் நம்ம இந்த 3 கோவிலையும் சேவிச்சிடலாம். ஒரு நாள் கூட தேவைப்படாது, அரை நாளில் சேவிச்சிட்டு வந்துடலாம். 3மே பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 20-25 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே தான் இருக்கும். இந்த கொரவாச்சேரிங்கிற கோவிலில் தான் இந்த அழகான முருகன் சிலை முதல்ல அந்த சில்ப முனிவர் செய்த முருகன் சிலை இருக்குது. அந்த கோவிலில் இப்போ மராமத்து பணி, திருப்பணி நடந்துட்டு வருது. வெகு விரைவில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதோட அறிவிப்பு பலகை தான் இது. உங்களுக்கு யாராவது முருகருக்கு திருப்பணி செய்ய பணம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். 8610206225. இது இந்து அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்ட கோவிலில் தனியார் துறைக்கான கோவில். நீங்கள் தாராளமாக நிதி அனுப்பலாம். இந்த முருகன் கோவிலை ஒவ்வொருவரும் சென்று தரிசனம் செய்து வருவது அவர்கள் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். கண் பார்வை குறைவானவர்கள் இந்த கோவிலில் சென்று வணங்கி நிவர்த்தி பெறலாம். நன்றி, வணக்கம்.